ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சந்தாவை தேடிட்டு போகிறாங்க. சேரன் வந்து ஒரு கோயிலுக்கு போவோம் சந்தா அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லி, சோழன் வந்து டிரைவர்கிட்ட சொல்லி, சரி எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கங்கே போகிறாங்க. எங்கே போயும் அவங்க கிடைக்கல. அப்படியே தேடிகிட்டே போகிறாங்க. இங்கே வந்து வானதி வந்து சமைச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்டு அப்புறமா பாண்டி வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அவங்க சமைச்சது ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக ஒரே அந்த வெங்காயம் பூண்டு அந்த கட் பண்ணதெல்லாம் அப்படியே அரைஞ்சி கிடக்கும். என்ன இப்படி கட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எத்தனை ஐட்டம் சமைச்சேன், பின்ன அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் நீ க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் கூட உனக்கு அளவு தெரியுமா, சரி சாமானும் கழுவி வச்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலா ரூமுக்கு போவாங்க. நிலா ரூமில் போயிட்டு படுப்பாங்க. படுத்தா ஒரே வேர்த்து கொட்டும். ஃபேன் போட்டு பார்ப்பாங்க, அந்த ஃபேன் சுற்றலை. சரின்ட்டு வந்து பாண்டி இங்கே வா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரே அனலாக இருக்குது, வேக்காடாக இருக்குது, ஃபேன் போட்டாலும் சுத்த மாட்டேங்குது, வா வா அப்படின்வாங்க. நீ எங்கே போகிற, இந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம் வேணான்னு சொல்லுவோம். இல்லை நான் இங்கே தான், எனக்கு நல்லா இருப்பார், க்ளீனாக இருக்குது, இங்கே தான் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்னி ரூமுன்னு சொன்னாலும் எதனா சண்டைக்கு வருவா. அதனால் என்ன பண்ணுவார், அவர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாண்டி எதுவுமே சொல்லாமல் போயிட்டு அந்த சுவிட்சு போட்டு ஒரு ஒட்டடை குச்சி இருக்கும், அதை கொண்டாந்து அந்த ஃபேனை சுற்றி விடுறாங்க. அந்த ஃபேனை சுற்றுது. சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, கிடைக்கல, பொழுது போயிடுது. சரி இந்த இருட்டுற நேரத்தில் வேணாம், நம்ம வேறு நிலா வேறு இருக்குதா, அதனால் நம்ம இங்கே எங்கன்னா தங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலையிலேருந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சோழனும் யோசிப்பாங்க. சோழன் வந்து ஒரு நெட்டில் பார்த்துட்டு ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் நம்ம ரூம் எடுத்து தங்கிக்கலான்ட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ ஸ்டே பண்ணும்போது சேரன் 2 ரூம் எடுக்கிறாங்க. சேரன் ஒரு ரூமு, நிலாவும் சோழனும் ஒரு ரூமில் இருக்காங்க. நிலாவும் சோழனும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் வந்து ரொமாட்டிக்காக கொஞ்சம் அப்படியே பேசுவார். பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஓன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க போய் நிலாவை. எனக்கு இருட்டுனா பயம் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட் இது பாருங்கள் வெளிச்சம் வந்துடுச்சு, தள்ளுங்க போங்க தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா அப்படியே உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அப்படி எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய அட்வொகேட் ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு டைவர்ஸ்க்கான ஹியரிங் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்ட்டு. நல்லா ஜாலியாக தானே போயிடுச்சு, சந்தோஷமாக தானே இருந்தோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க பிடிக்காதே. முதல்ல இந்த டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்ட சொல்லிடணும் நிலா. நீனா நிலா சொல்லு நிலா அப்படின்றாரு. சோழன் அப்படி கேட்கவும் நிலாவுக்கு சங்கடமாயிடுது. என்ன பதில் சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயனார் வீட்டில் வானதி வந்து மறுபடியும் ஈவினிங் போயிட்டு மாவு வெட்டின தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரகலை பண்ணிட்டு இருக்குங்க. இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்னென்னா சந்தா வீடை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் அவங்க ஃபாதர்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பாய்.